ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மொபைல்லேயே எப்படி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வீட்டில் இருந்து கிரியேட் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோனாலே நம்ம உடனே ஸ்டூடியோக்கு போவோம். ஆனால் இப்போ அது தேவையில்லை. நம்ம மொபைல்லையே ஈஸியான மெத்தடில் க்ரோம் ப்ரௌசர் மூலியமா நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இதை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம யாமிருக்கு பைவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ இதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது சர்ச் பாக்ஸில் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படின்னு கொடுங்க. இப்படி கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கட் அவுட் ப்ரோ அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணங்காட்டியும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு அப்லோட் இமேஜுங்கிற இடத்த கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதில் இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ அப்லோட் இமேஜை கிளிக் பண்ணுங்க. அகைன் மறுபடியும் அப்லோட் இமேஜை கிளிக் பண்ணுங்க. நான் இப்போ இந்த முருகன் இமேஜை கிளிக் பண்றேன், டன் கொடுக்குறேன். இப்போ டன் கொடுக்கங்கட்டியுமே உங்களுக்கு அந்த இமேஜ் அப்லோட் ஆயிடுச்சு. அப்லோட் ஆயிட்ட பிறகு நீங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவுக்கு இமேஜ் வந்து கரெக்டா இல்லை அப்படின்னா நீங்க வந்து இதை கிராப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுல வந்து நீங்க பேக்ரவுண்ட் கலர் இதுல வந்து போட்டோ இதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன சைஸ்ல உங்களுக்கு வேணும்னா. இப்போ காமன் சைஸே வச்சிருக்கேன். அதே மாதிரி பேப்பர் சைஸ், அதாவது உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எந்த இதுல வேணும், சிங்கிளா வேணுமா, 3.5 இந்த மாதிரி இன்ச்சில் வேணுமா, இல்லை 6x4 அந்த மாதிரி வேணுமா, இல்லை A4 சைஸ்ல வேணுமா நீங்க கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தான் வரும்னு ப்ரிவ்யூ காமிக்குது. இதுல வந்து டன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும். இப்போ இது இல்லாமல் இந்த பக்கத்தில் செகண்ட் ஒன்ல கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஷர்ட்டை மாற்றணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த ஷர்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஃபுல்லாகவே அந்த பிக்சரில் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போது நம்ம கிளிக் பண்ணது அந்த பிக்சரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரிஜினலே கொடுத்துட்றேன். நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் சொல்லி காமிச்சேன். இப்போ இதில் டன் கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து வந்துடும். ரிசல்ட் இப்படி தான் வரும். இதில் வந்து நீங்கள் எதில் வேணுமோ எந்த குவாலிட்டியில் வேணுமோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோடுங்கிற ஆப்ஷனில் நீங்கள் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நல்லா அப்படி காமிக்குது. கண்டினியூ. இப்போ நான் டவுன்லோட் அகைன் கூட கொடுக்குறேன். உங்களுக்கு அப்படி வியூ ஆகிறதுக்கு இந்த மாதிரி தான் வியூ ஆகும். நீங்கள் வந்து போயிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து ஃபுல்லோட் போட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஷேர் பண்ணுற ஆப்ஷனில் ஷேர் கூட பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை அடுத்து தொடர்ந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து போடுறேன், வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.